ரொம்ப நாள் கழிச்சு நிறைய சிரித்தேன். கடைசியில் வந்து ஒரு 5 நிமிஷம் அழுதேன். எதுக்கு அழுதுன்னு எனக்கு தெரியல. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் பாருங்கள். நம்ம தம்பி படத்தை தம்பிக்காகவும் எனக்காகவும் பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் பார்த்து நம்ம அழுகையை கண்ட்ரோல் பண்ணுற போல, ஐயோ பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க அழுதுடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப டச்சிங்காக இருந்தது படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தில் அவரோட டேலண்ட் எல்லாமே காட்டியிருக்காரு. கடைசியில் அழ வச்சிருக்காரு. அங்கேயும் வந்து அவன் மட்டும் இல்லாமல் அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சேர்த்து அவன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கான் படத்தில். அதையும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இன்சைட் அவுட் அவன் வந்து எவ்வளோ ஒரு நல்லவன் அப்படின்றது வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். ரொம்ப அற்புதமான படம். ஒரு எமோஷ்னலான கதை எடுத்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் பயங்கரமாக அழுக வச்சிட்டாங்க. என் பொண்ணு தான் கூப்பிட்டு வந்தா பாலா இந்த படம் பார்க்கணுன்னு. நீங்களா பார்த்துருப்பீங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. படத்தை எல்லாரும் பார்க்கணும். இது நம்மளோட படம். செப்டம்பர் 5 படம் ரிலீஸு. நீங்கள் பார்க்கணும் எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நிச்சயமாக படம் பிடிக்கும். நிறைய பெரிய பெரிய படங்கள் கூட நம்ம ரொம்ப வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற இந்த டைமில் சீரியஸாக நான் பாலாவோட படம் அப்படின்றதுக்காக மட்டும் தான் பார்க்க வந்தேன். ஆனால் இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு மேக்கிங்காக இருக்கும் அப்படின்றத நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா முதல் படம், ஆனால் அது தெரியவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட் பாலா இது. நிஜமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. கண்டிப்பாக எமோஷனாக ரொம்ப கனெக்ட் ஆகுவீங்க. தேங்க்யூ.